Hi brothers and sisters, welcome to this new video. நேற்று முக்கியமான தலைவர் அலி லஜேக்கிங் செக்யூரிட்டி சீஃப் அட்வைசர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் சொல்லிச்சு. அதுக்கப்புறமா ஈரானும் அது கன்ஃபார்ம் பண்ணிச்சு. நேற்று நம்ம நியூஸ்ல இஸ்ரேல் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னா இப்ப ஈரான் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இது ஒரு பின்னடைவா இருந்தாலும் ஈரான் என்ன சொல்லுது, மனிதர்களை நம்பி நாடு கிடையாது, தொடர்ந்து தலைவர்கள் உருவாகிட்டே இருப்பாங்க நாட்டை வழிகாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலும் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது, ஈரானும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்கு. நேற்று 2 பேர் கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேல்ல 3000க்கும் மேற்பட்டவர் காயடைஞ்சதா அவங்க அபிஷியலாக சொல்றாங்க. ஈரான்லயும் 1400 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10,000க்கும் மேல காயமா இருக்கிறதாகவும், ஹோம்ஸ் அந்த ரெசிடென்ஸ் பில்டிங்ஸே அந்த யூனிட்ஸ் 20,000க்கும் மேல யூனிட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது போருடைய தன்மை. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்டா, மார்க்கெட் இதில் தான் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கைகளை நிராகரிச்சிருக்காங்க மற்ற நாடுகள். நாங்க வரல, யூரோப்பியன் யூனியன், சைனா இது போன்ற நாடுகளை எங்க வேலை இல்லை, இது நாங்க கலந்துக்கல அப்படி, சோ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் காரணம் என்னன்னா, அந்த இடங்கள்ல கன்னி விடைகள் வச்சிருக்கலாங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதனால போற நாடுகள்ல கப்பல்களோ இடைஞ்சல்கள் ஆகலாம். அதனால அந்த வழியா ஈரானுடைய வழிதான், ஈரான் தான் வழி சொல்லும் கரெக்டா வந்துச்சு. இந்தியாவுடைய 2 எல்பிஜி சிலிண்டர் சிப் வந்தது, அப்புறம் ஒரு ஆயில் சிப் வந்ததாக சொல்லப்படுது. இது இல்லாம சைனாக்கு இந்த ஆயிலையும் இந்தியா பக்கம் திருப்பி விட்டதாக சொல்லப்படுது. அந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு யுஎஸ் ஆயில் ஒரு 94 அப்படி ட்ரேட் ஆகுது. 100 இருந்தது, யுஎஸ் ஆயில் 94 ஆகுது. கோல்டு தான் கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது $4989. அதுவும் நம்ம பார்ப்போம். இப்போ சரி, வீடியோ பார்த்து முன்னாடி ஐ எம் நாட் எ செபிலிஜியஸ் பர்சன், ஆல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். காலையில கிஃப்ட் நிஃப்டி மேல ட்ரேட் ஆகுதுனால கேப் அப் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாங்க, லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடில ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். வாங்க சார்ட்குள்ள போயிடலாம். 5 மினிட்ஸ் சார்ட் மாத்திரம். இதுதான் காலையில நிப்டி நேற்றைய க்ளோஸ் 23,581. இன்றைய ஓப்பன் 23,630, 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. அதுல இருந்து காலில இருந்து 650 to 750, 100 பாயிண்ட்ஸ் மேலே கீழே கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரை அதிலே சுத்திட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சடார்னு மேல போச்சு, ஒரு 850 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் மேல போயிட்டு அந்த இடத்துல கன்சால்டேஷன் நடக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு மூவ்மெண்டே ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட் தான் இருந்தது. ஒன்லி 190 பாயிண்ட்ஸ் நேற்றை விட அதிகமாகி 0.83% அதிகமாயிடுச்சு. ரைட்டா, இன்னைக்கு தொடர்ந்து 3வது நாளாக மார்க்கெட் பெருசு பண்ணிக்கிறோம். கிரீன் கேண்டில் போட்டு மேலே போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம வீக்லி கேண்டில் கூட அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகலாம், இது முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த பக்கம் இப்படி வந்தது, மேலே இப்படி இங்க மேலே போகலாம், இல்லை கீழே வரலாண்டு. இப்போ டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். இந்த இடம் தான் 3 கேண்டில் தொடர்ந்து போகுது. ஸோ பாசிட்டிவான நியூஸ்கள் பல வருது. மார்க்கெட்டுக்கு வார் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. மார்க்கெட்டுக்கு என்னன்னா, ஷிப்புகள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது இந்தியாவுக்கு, பிளஸ் இந்தியன் சைடு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. ரைட்டா, அப்போ சோ இது மேல போகுது. ஆனால் ஏதாவது மறுபடியும் பேட் நியூஸ் வந்தால் கீழே தள்ளப்படலாம். அது நம்ம மெயினா பாத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. டெக்னிக்கலா இந்த பாருங்க, மார்க் பண்றேன். டெக்னிக்கலா இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த கோடு வரையறோம் பாருங்க. இந்த ஸ்விங் 2 ஸ்விங் இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஸ்விங் கீழே தள்ளப்பட்டுச்சு, இங்க ஒரு ஸ்விங் கீழே தள்ளப்பட்டுச்சு. அந்த இடத்துலதான் இப்ப நிக்குது. ரைட்டா, இந்த 23,800ங்கிறது அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்விங் ஏரியா. கீழே தள்ளப்படலாம். உடைச்சிட்டு மேல போனா மார்க்கெட் இப்படி முன்னாடி மேற்க அதிகமாக ஏறிச்சோ அந்த மாதிரி ஏறும். பாசிட்டிவான நியூஸ்க்கு வெயிட் பண்ணுது. ரைட்டா, இது இன்னைக்கு ஓப்பன், இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஓப்பன் 23,632, ஹை 23,862, லோ 23,618, க்ளோஸ் 23,777, 196 பாயிண்ட்ஸ் நேற்றை விட இன்னைக்கு பிளஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு டாப் கெய்னர் ஜியோ ஃபைனான்ஸ் இன்னைக்கு 4.5% அப், எட்டர்னல் 3% அப், டெக் மஹேந்திரா 3.5% அப், இன்ஃபோசிஸ் 2.5% அப். டாப் லூசர் கோல் இந்தியா 1.5% டவுன், என்டிபிசி 1.5% டவுன், இந்துஸ்தான் லிமிடெட் 1% டவுன், சிப்லா 1% டவுன். இன்னைக்கு ஹெவி வெயிட்டான ஸ்டாக்குங்க என்னாச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு டிசிஎஸ் 2% அப் ஆயிருக்கு. ஐடி செக்டர்ல டிசிஎஸ் இன்னைக்கு 2% அப். அதே மாதிரி ரிலையன்ஸ் 3/4% அப் ஆச்சு. ஸ்டேட் பேங்க் 0.5% அப். அதே மாதிரி நிப்டி மீடியா செக்டர் 3.5% அப், ஐடி செக்டர் 2.5% அப், ரியல் எஸ்டேட் 2.5% அப். அடுத்தது பேங்க் நிப்டியை பொறுத்தவரை நிப்டியை தொடர்ந்து சேம் 3வது நாளாக மார்க்கெட் கிரீன் கேன் போட்டு மேல போயிட்டே இருக்குது. பேங்க் நிப்டி இன்னைக்கு 2 பேங்கை தவிர HDFC அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா தவிர பாக்கி எல்லா பேங்குமே கிரீன். இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ் 54,689 to 55,554, 900 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி தொடர்ந்து 3வது நாளாக ஏறிட்டு இருக்கு. நிப்டியை தொடர்ந்து கோல்ட பொறுத்தவரை 5,000
மேல உடைச்சிட்டு போகாம இந்த ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு 4985, இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 14,570 தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஒரு 7 நாளாகவே 15,120, 14,970, 14,900, 14,760, 14,710, 14,650, 14,570 தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது கோல்டு. அதே மாதிரி தான் சில்வரும் 300, 290, 280, 275 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, அடுத்தது வந்து ஆயில் நான் சொல்லிட்டேன். இப்போ பிட்காயின் பார்த்துடலாம். பிட்காயின் அந்த இடத்துல எதை சுத்திட்டு இருக்கு, 74,000ங்கிற ரேஞ்சில தான் இருந்துட்டே இருக்கு. சரியா, குளோபல் கிரீன்ல வந்துச்சு பாருங்க, மறுபடியும் ஆல் கிரீன் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து டோ ஜோன்ஸ் வந்து 3/4% அப், S&P 500 1/4% அப், நாஸ்டாக் 1/2% அப்பா முடிஞ்சது. இங்கிலாந்து FTSE 1/4% அப், CSE இட்டாலி 1% அப், DX ஜெர்மனி 1% அப், ஜப்பான் நிக்கி 2.5% அப், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் இது எல்லாமே 18ஆம் தேதி உள்ளதுதான். 17ஆம் தேதி உள்ளது ஜாகதா இந்தோனேஷியா மட்டும் பிளாட்டா இருக்கு. பாக்கி எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. 1/2%, 1%, 1.5% எல்லாமே அப்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மாதிரியே. அடுத்தது FID ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை நேத்தும் FIs வந்து வித்துட்டாங்க. எவ்வளவுக்கு வித்தாங்கன்னா 17ஆம் தேதி 4,741 கோடிக்கு வித்திருக்காங்க. DIC 5,225 கோடி விற்காங்க. சோ அவங்க தொடர்ந்து வித்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள் 9,362, அதுக்கு முன்னாடி 10,000, அதுக்கு முன்னாடி 7,000, அதுக்கு முன்னாடி 6,000, இப்படி வித்துட்டே இருக்காங்க. போற விட FIs தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் மிகப்பெரிய போரா இருக்கு. சரி, அடுத்தது வந்து ஆப்ஷன் செயின் பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின் வந்து நேத்து தான் நமக்கு எக்ஸ்பீரி முடிந்தது. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பீரி நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு நியூட்ரலா தான் இருக்கு. இந்த பக்கம் 13 லட்சம் கான்ட்ராக்டும், அந்த பக்கம் 13 லட்சம் கான்ட்ராக்டும் இருக்கு. கிட்டத்தட்ட நியூட்ரலா தான் போயிட்டு இருக்கு. அதிகபட்ச கான்ட்ராக்ட் எதுல ட்ரேட் ஆகுதுன்னா 23,800 அதிகபட்சம் இருக்கு. அடுத்தது வந்து 24,000 அதிகபட்சம் இருக்கு. ஓகே, அப்புறம் சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். அப்டேட்டும் பார்த்துவோம். கடைசியா நியூஸை பொறுத்தவரை ட்ரம்ப் வந்து கூப்பிட்டாரு எல்லாரையுமே. அதாவது என்ன சொன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா அதுதான் நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ் இருக்கு. யாருமே வரல, சைனா வரல, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. எந்தெந்த கண்ட்ரினா வியன்ல வந்திருக்கு, ஜெர்மனி ஆப்போசஸ் மிலிட்டரி லோலு, UK டிஸ்டன்ஸ் இட்செல்ஃப் ஃப்ரம் த வார், ஸ்பெயின் ரிஜெக்ட்ஸ் ஹார்மோஸ் மிலிட்டரி ஆபரேஷன், கனடா ரூல்ஸ் அவுட் ஜாயினிங் ஆபரேஷன், பிரான்ஸ் ரூல் அவுட் ஃப்ரம் த ஆபரேஷன், இட்டாலி கிரிட்டிசைஸ் ஸ்ட்ரைக்ஸ் அவாய்ட் வார் ரோல். கிட்டத்தட்ட எல்லாமே கிரீஸ், போலந்து ரெஃப்யூஸ். ட்ரம்ப்பை வந்து தனியா விட்டுட்டாங்க. ஏன்னா அது நியாயம் இல்லாத ஒரு போர் தானே. ட்ரம்ப்பை தனியா அதே கதியில விட்டுட்டாங்க. அடுத்தது வந்து ரஷ்யா வந்து அவங்க நல்ல ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யாவுக்கு தான் நல்ல ஒரு சூப்பரான காலம். எனக்கு ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாடு சொல்லுவாங்க, அது மாதிரி நல்லா வித்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து சைனாக்கு வந்த இது வந்து இந்தியாவுக்கு திரும்பினதாக BBC நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரஷ்யா ரீடைக்ஸ் ஆயில் சப்ளை டு இந்தியா அமித் ஆன்கோயிங் வார் இம்பாக்ட் ஒன் இந்தியால. அடுத்தது வந்து சைனாவை பொறுத்தவரை ட்ரம்ப்பும் சைனாவும் சைனா எக்ஸையும் மீட் பண்ண போறதாக, இது முடிஞ்ச உடனே அந்த வார் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுமே மறுபடியும் மீட் பண்ண போறோம். அதுக்காக தள்ளி போட்டாங்க. இது முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ரைட்டா, அடுத்தது வந்து சில லைவ் நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு. டெஹ்ரான் வந்து மோன்ஸ் லரிஜானி அண்ட் சுலைமானி கொல்லப்பட்டதுக்காண்டி இது சொல்றாங்க. 2 பேர் இஸ்ரேல்லையும் இறந்துட்டாங்க. லைவ் நியூஸ்ல வருது. அப்ப 22 செகண்டுக்கு முன்னாடி கேட் சேஸ் ஆர்மி ஹஸ் அப்ரோட் டு ஹிட் சீனியர் ஈரானியன் figures without further approval. இன்னும் சில சீனியர் இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, இந்த நேற்று கொல்லப்பட்டது இல்லாம நேற்று முந்தானால் கொல்லப்பட்டது இன்னும் சீனியர் ஆபீசர் எல்லாம் கொல்றதுக்கு அவங்க முயற்சி பண்றதா நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சேஸ் ஈரானிய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் கில்டு. இப்போ லேட்டஸ்டா ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் நாங்க சாடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல். அப்புறம் லெப்டினன்ட் இன்டீரியர் மினிஸ்டர் கண்டம்ஸ் இஸ்ரேல் அட்டாக்ஸ் அண்ட் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். சிவில் டிஃபென்ஸ் ஒர்க்கரை வந்து இஸ்ரேல் லெபனான்ல சாடிச்சிருக்காங்க. இதை வந்து கண்டம் பண்ணுது லெபனீஸ் கவர்மெண்ட். அப்புறம் ஈரான் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் சேஸ் ரிட்டர்னிங் உமன் ஃபுட்பாலர் வில் பி வெல்கம் டு ஹோம். அதாவது ஃபுட்பால் வந்து அமெரிக்காவில் நடத்த வேணாம், நீங்க வந்து இதுல நடத்துங்க, மெக்சிகோல நடத்துங்கன்னு சொன்னாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபுட்பால் டீம் ஊருக்கு ஈரானுக்கே திரும்புது. இதை வெல்கம் பண்றாங்க. ஓகே, அந்த போட்டோ போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, அப்புறம் ஈராக் வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணிருக்கு குர்திஷ் பைப்லைன் மூலமாக. அப்போ கொஞ்சம் ஆயிலுக்கு வந்து பாசிட்டிவ். இதை வச்சுதான் மார்க்கெட் மேலே ஏறுது. ரைட்டா, அடுத்தது வந்து கடைசியா லயோனி வார்ன் பண்ண அந்த ஒரு இது வந்திருக்கு. அதாவது மனிதர்கள் இறந்துட்டாலும் நாட்டுடைய நன்மை வேற ஒரு ஆள் வருவாருங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் மிசில் ஃபால்ஸ் இன் சென்ட்ரல் இஸ்ரேல். ஒரு பெரிய மிசில் வந்து சென்ட்ரல் இஸ்ரேல்ல விழுந்ததாக வந்திருக்கு. இதோட பாதிப்புகள் இனிமே தான் தெரிய வரும்.
இப்படி அங்க போர் பதட்டங்கள் போர் இங்கே அங்கே இருந்துகிட்டே இருக்கிறது, இன்னும் குறையல, எஸ்கலேஷன் அதிகமா தான் ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இருந்த போதிலும் ஆயில் பிரச்சனை கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. அதாவது ஈரான் கொஞ்சம் வழி விடுது இந்தியாவுக்கு, அப்புறம் அமெரிக்கா ஸ்டெப் எடுக்குது, அதனால கொஞ்சம் ஆயில் பிரச்சனைகள் நம்ம இது பண்ணுது. சரி, சில ஈவெண்ட்ஸ் என்னன்னு இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன, எஃப்எம்சி மீட்டிங் உடைய இது வர வேண்டியிருக்கு, மினிட்ஸ் வர வேண்டியிருக்கு. இது இல்லாம வேற என்ன எக்கனாமிக் காலண்டர் பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ், எஸ், அமெரிக்காவுடைய பிபிஐ டேட்டா வர வேண்டியிருக்கு. அடுத்தது பேங்க் ஆஃப் கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வர வேண்டியிருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வர வேண்டியிருக்கு. எஃப்எம்சி எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன், எஃப்எம்சி ஸ்டேட்மெண்ட் வர வேண்டியிருக்கு. சரியா, இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. சரி, லாஸ்டா நம்ம டெக்னிக்கலா பாத்துருவோம். எஸ், நிப்டிக்கு மாத்திடுறேன். பேங்க் நிப்டி எஸ், நிப்டி 50 எஸ் மாத்திட்டேன். பச்சான்னு இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம போடுவோம். ஏற்கனவே போட்ட லைன் தான், எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஓகே, ஃப்ரெஷ்ஷா போட்டுவோம். ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, இந்த லைனை மேலே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், கீழே கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதை டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். நம்ம ஏற்கனவே சொன்னதை இந்த இடத்துல சப்போர்ட் லைன்ல மார்க்கெட் மேலே ஏறுது. ஓகே, ஏறிட்டு 3வது நாளாக ஏறிட்டு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன் வருது. நான் டெக்னிக்கலா தான் பேசுறேன், வேற ஃபண்டமெண்டலா இல்ல. அந்த இடத்துல தான் நிக்குது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, இந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட் நான் பேசின மாதிரி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஸோ இதை உடைச்சிட்டு மேலே போகும்போது பட்சத்துல தான் டெக்னிக்கலா மார்க்கெட் மேலே போகும், இல்லாட்டி கீழே தள்ளப்படலாம். நம்பர் 1. அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு இருக்குங்கிறத பாருங்க. நம்ம 3 இடம் மார்க் பண்ணாங்க, 1 2 3. அடுத்தது பாருங்க, இந்த இடம் ஒண்ணு இருக்கு பாருங்க. எப்போ ஆகஸ்ட் மாசம் 2024லயும் இந்த இடத்துல மேல போச்சு. ரைட்டா, அந்த இடத்த நம்ம கவனத்தை கொள்ளணும். இங்க நவம்பர் மாசம் 2024லயும் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போச்சு. ரைட்டா, இது இல்லாம இதை உடைச்சிட்டு மேல போனது ஒரு 4-5 இடம் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு. சோ இது குரூஷியலான இடம். இதை உடைச்சிட்டு மேல போகும் பட்சத்துல தான் அடுத்த லைன் 24,300 இருக்கு. அப்படி இல்லாட்டி கீழே தள்ளப்படலாம். சரியா, இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.